Next topic is preparation of deuterium. So first one is that electrolysis of heavy water. So normal water contains 1.6 into 10 power 4 percentage of heavy water. இப்போ 7000 water molecules வந்து இருந்ததுன்னா so அதில் வந்து 1% வந்து heavy water வந்து இருக்கும். So when water is electrolyzed, so when water வந்து நம்ம decompose பண்ற electrolysis வந்து பார்த்தோம் இல்லையா previous video ல. So இப்போ water வந்து நம்ம electrolysis பண்ணிட்டே இருக்கும்போது so அதில் வந்து என்ன லிபரேட் ஆகும், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து லிபரேட் ஆகுது இல்லையா. ஸோ அதில் வந்து ஹைட்ரஜன் வந்து ஈஸியாக வந்து லிபரேட் ஆகிடும். சப்போஸ் அந்த வாட்டரில் வந்து டியூட்ரியம் வந்து இருந்துச்சுன்னா ஸோ அதில் இருக்க ஹைட்ரஜன் வந்து ஈஸியாக லிபரேட் ஆகிடும் தேன் தி டியூட்ரியம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எலக்ட்ராலிசிஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாகும், ஸோ அதில் இருக்க எல்லா ஹைட்ரஜனும் வந்து ஈஸியாக வந்து லிபரேட் ஆகிடும். ஃபைனலாக நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா டியூட்ரியம் ஆக்சைடு வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஹெவி வாட்டர்னு சொல்கிறோம். ஸோ அந்த டியூட்ரியம் ஆக்சைடை ஃபர்தராக வந்து எலக்ட்ராலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது தான் வந்து என்னென்னா டியூட்ரியம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் டியூட்ரியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து chemical properties of the deuterium. So like hydrogen, deuterium also react with oxygen to form the deuterium oxide called the heavy water. So எப்படி ஒரு hydrogen வந்து oxygen கூட react பண்ணுதோ, so like that deuterium also react with the oxygen. So deuterium oxygen react பண்ணி we are getting the deuterium oxide. This only we call it as the heavy water. So it also react with halogen to give the corresponding halides. So deuterium வந்து halogen கூட react பண்ண நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், deuterium halides. So நமக்கு like that hydrogen halogen form reaction இன்வால்வ் ஆச்சுன்னா we are getting the hydrogen halide form ஆகுது இல்லையா. So like that deuterium ஒரு halogen react பண்ணி so deuterium halides வந்து form ஆகுது. So halogens போது நம்ம என்னென்ன சொல்லுவோம், fluorine, chlorine, bromine, iodine and the astatine. So இதோட general formula தான் Xன்னு கொடுத்துருக்காங்க இந்த. So and then next one is the deuterium exchange reaction. This one is the 3-mark question. So deuterium can replace reversibly hydrogen in the compound either partially or completely depending upon the reaction condition. So இந்த ஹைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்டு கூட நம்ம டியூட்ரியம் ரியாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுது, ஸோ இந்த ஹைட்ரஜனை வந்து டியூட்ரியம் வந்து பார்ஷியலாக ரீப்ளேஸ் பண்ணும், இல்லைனா கம்ப்ளீட்டாகவே அந்த ஹைட்ரஜனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டியூட்ரியம் போய் அந்த பிளேஸில் போய் டெபாசிட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா மீத்தேன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இதில் வந்து டியூட்ரியம் 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ஹைட்ரஜன் ஆட்டமையும் ஸோ இந்த டியூட்ரியம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் இருக்கிற பிளேஸில் நம்ம என்ன போடுறோம், CD4ன்னு எழுதுகிறோம். ஸோ ரிமைனிங் இங்கே ஹைட்ரஜன் இருக்கிற பிளேஸில் என்ன போடுறோம், ஸோ ஹைட்ரஜன் டியூட்ரியம் இருக்கிற பிளேஸில் ஹைட்ரஜன்னு நம்ம எழுதணும் ஈக்குவேஷனில். ஸோ நெக்ஸ்ட் வந்து அமோனியா. ஸோ அமோனியாலையும் நைட்ரஜன் இருக்குது இல்லையா, ஸோ அதுவும் ஒரு ஹைட்ரஜனேட்டட் காம்பவுண்ட். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம், இங்கே ஹைட்ரஜன் இருக்கிற பிளேஸை டியூட்ரியம் வந்து ரிப்ளேஸ் பண்ணுது. ஸோ இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 3s are 6 times. ஸோ டியூட்ரியம் அங்கே போய் என்ன பண்ணுது, 2 3s are 6 times. ஸோ டியூட்ரியம் போய் அந்த இடத்துல போய் ரீப்ளேஸ் பண்ணுது. இங்கே ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 3 2s are 6. ஸோ இந்த இடத்துல டியூட்ரியம் இருக்கிற இடத்துல ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸோ இந்த இடத்துல டியூட்ரியம் போடுறோம். ஸோ டியூட்ரியம் இருக்கிற பிளேஸில் நம்ம ஹைட்ரஜன் போடுறோம். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டியூட்ரியம் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரீட்டியம். இட் கேன் பி artificially prepared by bombarding lithium with slow neutrons in the nuclear fission reaction. So nuclear fission reactionல நம்ம என்ன பண்றோம், லித்தியமையும் ஒரு நியூட்ரானையும் வந்து ரியாக்ட் பண்றோம். ஸோ ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஹீலியமும் ட்ரீட்டியமும் வந்து ஃபார்ம் ஆகுது. So the nuclear transmutation reaction for this, so இது ஏன் transmutationனா கம்ப்ளீட்டாக இது வந்து வேற ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ கம்ப்ளீட்டாக வேறு டிரான்ஸ்மியூட்டேஷனாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ லித்தியமும் ஸோ இந்த நியூட்ரான்ஸும் வந்து பம்பார்ட் பண்ணும்போது பம்பார்ட்னா மோதும் போது we are getting the helium and the tritium. So next one is the property of tritium. So it is a beta emitter. So beta emitter na, so this is the formula for beta emission. So tritium வந்து என்ன கொடுக்குதுன்னா பீட்டா வந்து எமிட் பண்ணுது. So with the half life of, so இதோட half life time வந்து இதோட half life time வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 12.3 years. So next வந்து compounds of hydrogen. So hydrogenோட compound தான் வந்து water. So hydrogenலேருந்து தான் we are getting the water. So compounds of hydrogen நம்ம வந்து என்ன சொல்கிறோம், water.
So water is one of the most abundant compound of hydrogen. So under earth surface containing, so earthல வந்து 70% வந்து என்னாகும், so water தான் வந்து surround ஆயிருக்குது. So even so number the salt water we are not using for as a drinking purpose. So number ana salt water நம்மளால so drinking purpose use பண்ண முடியல. So what is the reason means, so more amounts of soluble salt are present in that water, so we are not taking as for a drinking. So next, so this one is the structure of water. So இதோட angle வந்து பார்த்தோம்னா 104.5 degrees வந்து angle வந்து இருக்குது. So next வந்து physical property. So water வந்து colorless, volatile liquid. So volatile na easier vapor ஆகிறது. So peculiar property of the water in the condensed phase are due to the presence of the intermolecular hydrogen bonding. So hydrogen bonding le two types வந்து பார்ப்போம், intermolecular and intramolecular. Intramolecular intrana, so within the molecular ஒரு மாலிகுலுக்குள்ளாரே ஒரு பாண்டிங் வந்து நடந்ததுன்னா அது வந்து இன்ட்ராமாலிகுலர் சொல்லுவோம். ஸோ இன்டர்மாலிகுலர்னா ஸோ ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில வந்து பாண்டிங் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம், ஸோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் ஸோ இந்த டைப் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால தான் ஸோ அதுக்கு வந்து ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். So when water reacts with the metal, non-metal and other compounds differently. So the most reactive metals are the alkali metals. So alkali metals வந்து more reactive இருக்கும். So they decompose even water in the, so water வந்து cold conditionல இருந்தாலுமே so அது கூட வந்து நம்ம alkali metals வந்து react பண்ணுது. So react பண்ணி hydrogen வந்து liberate பண்ணுது. So and leaving an alkali solution. So alkali solution ஒரு base வந்து form ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. So alkali metal react with the water to give the alkali solution, that is base. So base வந்து என்னது, sodium hydroxide plus with the evolution of the hydrogen. So hydrogen வந்து liberate பண்ணுது. So second, the group 2 elements except beryllium. So group 2 elementsல first இருக்கிறது beryllium. So beryllium தவிர so மற்ற இருக்கிற எல்லா compounds என்ன பண்ணுது, react in the similar way. ஸோ நம்ம எப்படி குரூப் 1 எலிமெண்ட்டை வந்து ரியாக்ட் பண்ணிச்சோ ஸோ அதே மாதிரியே குரூப் 2 எலிமெண்ட்ஸ் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி ஸோ நமக்கு வந்து ஒரு ஹைட்ராக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ பேரியம் ரியாக்ட் வித் த வாட்டர் கிவ் தி பேரியம் ஹைட்ராக்சைடு அண்ட் தி ஹைட்ரஜன். ஸோ ஆனால் இது வந்து என்னாகும், இந்த ஹைட்ராக்சைடு வந்து ஸோ வாட்டரில் வந்து என்னாகும் லெஸ் சாலிபிளாக இருக்குது. ஆனால் இந்த ஹைட்ராக்சைடு குரூப் 1 எலிமெண்ட்ஸில் இருக்க ஹைட்ராக்சைடு வந்து மோர் சாலிபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், some transition elements metals react with hot water or steam to form the corresponding oxide. So transition metals வந்து என்ன ஆகுது, hot water கூட react பண்ணும்போது hot water or steam. So steamல vapor phaseல இருக்கும்போது so water கூட react பண்ணிச்சுன்னா we are getting the corresponding oxide. So இங்க வந்து iron oxide வந்து form ஆகுது with the liberation of the hydrogen. So next fourth point, lead and copper decompose water only at the, so lead, copper இதெல்லாம் வந்து water வந்து எந்த டெம்பரேச்சர்ல வந்து ஹீட் பண்ணுதுன்னா white heat temperature அப்படின்னு சொல்றாங்க. white heatனா so at a high temperature. red hotனா நம்ம hotன்னு பார்ப்போம். ஸோ அதை விடவே more heat இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா white heatன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர், கோல்டு, மெர்குரி, பிளாட்டினம் இதெல்லாம் வந்து என்ன ஆகாது, வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணாது. So in the elemental form, the non-metal such as copper, sulfur, phosphorus. So copper, sulfur, phosphorus na elemental form na, so அதோட எந்த combination இல்லாம தனியா இருக்கும்போது it do not react with the water. So next point, the halogen react with water to give an acidic solution. So halogens example வந்து chlorine வந்து water கூட react பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, HCl acid plus the hypochlorous acid. So hypochlorous acid ஓட ஃபார்முலா தான் HOCl. So இந்த hypochlorous acid வந்து antibacterial action, so germ killer வந்து யூஸ் பண்றோம். So and then fluorine reacts differently to liberate oxygen from the water. So halogen வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணால் அசிடிக் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ ஆனால் ஃப்ளூரின் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுது, ஸோ ஆக்சிஜனை வந்து லிபரேட் பண்ணுது. ஸோ ஃப்ளூரின் ரியாக்ட் வித் தி வாட்டர் gives the hydrogen fluoride and the oxygen. So the compounds of non-metals react with water to give the acidic or the alkali solutions.
ஸோ நான் மெட்டல்ஸ் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுது, அசிடிக் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணும், இல்லைனா அல்காலின் சொல்யூஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. இங்கே வந்து கார்போனேட் எடுத்துக்கிறோம். கார்போனேட் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, பைகார்போனேட் அண்ட் தி ஹைட்ராக்சில் அயான் வந்து ஃபார்ம் ஆகுது. So and then next, water is an amphoteric acid. So amphoteric acid na enna artham, so either it acts as the acid or the base. So water வந்து acid மாதிரி behave பண்ணுது, base மாதிரி behave பண்ணுது. It has an ability to accept as well as donate proton. So இது proton வந்து acceptடும் பண்ணிக்குது, donateம் பண்ணுது. So hence it acts as an acid or a base. So அதனால இது வந்து என்ன சொல்றோம், acid னு சொல்லலாம், so otherwise base னு சொல்லலாம். ஸோ அமோனியா கூட வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுது, ஸோ இங்கேருந்து ஒரு புரோட்டானை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ இட் சேஞ்சஸ் இன் டு தி H3 இருக்கிறது NH4+ மாறும். ஸோ இது வந்து OH- ஹைட்ராக்சில் அயனாக மாறுது. ஸோ அண்ட் தென் ஆசிட் கூட வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ இங்கிருந்து HCl இருக்கிற ஒரு புரோட்டானை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ இங்கே வந்து என்ன ஆகும், H3O ஹைட்ரோனியம் அயானாக மாறுது, அண்ட் தென் குளோரைட் அயானாக இங்கே மாறி இருக்குது. ஸோ திஸ் இஸ் த 2 மார்க் கொஸ்டின். ஸோ வாட்டர் வந்து நம்ம ஏன் ஆம்ஃபோட்டரிக் ஆசிட்னு சொல்கிறோம், ஸோ அப்படின்னு சொல்லும்போது we need to write it has an ability to accept as well as donate proton. ஸோ அதனால ஒரு ஆசிட் மாதிரியும் பேஸ் மாதிரியும் ஆட் பண்ணுது. ஸோ water is an amphoteric acid. So including we need to write the equation. So next, so water dissolves the ionic compound. So water வந்து ஒரு ionic compound வந்து என்ன பண்ணுது, dissolve பண்ணுது. So and then it also hydrolyzes the covalent compound. So silicon tetrachloride வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்னவோ சேஞ்ச் ஆகுது, சிலிக்கன் டை ஆக்சைடு ஆகும், HCl வந்து ஃபார்ம் ஆகுது. So and then phosphorus pentoxide react with the water gives the orthophosphoric acid. So next point, many salts crystallized from the aqueous solution form the hydrated crystal. So நம்ம வந்து crystal formation பண்ணும்போது என்ன ஆகும், வாட்டரில் டிசால்வ் பண்ணி தான் நம்ம crystal ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகுது, ஸோ அந்த காம்பவுண்ட் கூட வந்து கோஆர்டினேஷன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ the water in the hydrated salt may form the coordinated bond. ஸோ அது கூட வந்து என்ன பண்ணுது, கோஆர்டினேட்டட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது, ஆர் ஜஸ்ட் ப்ரெசென்ட் இன் த இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷன். ஸோ இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷன்னா வந்து என்ன ஆகும், ஸோ அதில் அந்த ஆட்டமில் இருக்கிற ஸோ கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும், அதில் வந்து கேப்ஸு, அதை தான் வந்து என்ன கேப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதை வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, வாய்ட்ஸ் இல்லைன்னு இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பொசிஷனில் போய் வாட்டர் போய் டெபாசிட் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். ஸோ பென்டானா வந்து என்ன அர்த்தம்னா 5 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அது கூட போய் ஜாயின் ஆகுது. ஸோ அதுதான் பென்டாஹைட்ரேட்னு சொல்கிறோம். ஸோ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். ஸோ இன் திஸ் காம்பவுண்ட், ஸோ இந்த காம்பவுண்டில் பார்க்கும்போது ஸோ இதுதான் வந்து காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா சென்டரில் காப்பர் வந்து இருக்குதான். ஸோ இது கூட வந்து என்ன இருக்குது, 4 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து கோஆர்டினேட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து வாட்டர் மாலிகுலோட ஸ்ட்ரக்சர். இது வந்து ஆக்சிஜன், இது வந்து 2 ஹைட்ரஜன். ஸோ லைக் தட், இது ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன். ஸோ இது மாதிரி பார்க்கும்போது 4 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து காப்பர் கூட கோஆர்டினேட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ இதில் 5 வாட்டர் மாலிகுல்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ 4 மாலிகுல்ஸ் கோஆர்டினேட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து ஸோ அவுட் சைட் த ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சருக்கு வெளில வந்து தனியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, ஸோ இன்னொரு பக்கத்தில் இருக்கிற மாலிகுல்ஸ் கூட இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்ன, ஸோ இந்த மாலிகுலுக்கும் ஸோ பக்கத்தில் இருக்கிற மாலிகுலுக்கும் ஸோ நெக்ஸ்ட் மாலிகுலுக்கு இடையில பாண்ட் ஃபார்ம் ஆகிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இப்போ ஃபிஃப்த் வாட்டர் மாலிகுல் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். ஸோ ரிமைனிங் வந்து 4 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஸோ காப்பர் கூட வந்து கோஆர்டினேட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஓகே, ஸோ இங்கே இருக்கிறது வந்து என்னென்னா சல்ஃபேட் SO4. ஸோ இந்த எல்லோ கலராக இருக்கிறது சல்ஃபர். ஸோ அது கூட ஒரு 4 ஆக்சிஜன் வந்து பாண்டிங்கில் இருக்கும். ஸோ இது வந்து என்னது காப்பர். ஸோ இது வந்து 4 வாட்டர் மாலிகுல்ஸ். see the structure now. ஃபார்முலா வந்து பாருங்கள், காப்பர். ஸோ சென்டரில் இருக்கிறது காப்பர். ஸோ காப்பர் கூட என்ன இருக்குது, ஒரு 4 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் மாலிகுல், செகண்டு, தேர்டு, ஃபோர்த் வாட்டர் மாலிகுல். ஸோ அது கூட என்ன ஆகுது, ஒரு SO4.
இந்த காப்பர் கூட இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஆக்சிஜன். ஸோ இது வந்து சல்ஃபர், இது கூட ஒரு 4 ஆக்சிஜன் வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்குது. 1 2 3. ஸோ 4th ஆக்சிஜன் வந்து காப்பர் கூட கனெக்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இதோட 5th வாட்டர் மாலிகுல் வந்து தனியாக இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு பக்கத்தில் இருக்கிற மாலிகுல் கூட என்னாகும், ஸோ இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்.